நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய பாகிஸ்தான் அரசு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சுக்கே அவமரியாதை. இரட்டை வேடம் போட்டு என்ன பயன்? நேற்று இரவு என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீருக்கு ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானோட ட்ரோன்களை அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இந்தியா தாக்கி அழிச்சிட்டு வருது. ட்ரோன் தாக்குதல் மட்டுமில்லாம ஸ்ரீநகர்ல குண்டுவெடிப்பும் நடத்தப்பட்டிருக்கு. இதுல பலர் உயிரிழந்திருக்கலாங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் ராணுவ உயர் அதிகாரியும் மரணம் அடைஞ்சிருக்கிறதாகவும் செய்தி வெளியாகி இருக்கு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காற்றிலேயே பறக்க விட்டுருச்சு இந்த பாகிஸ்தான் அரசு. இது குறித்து தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவேற்றுக்கிற ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர், போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆச்சு? ஸ்ரீநகர்ல பல்வேறு இடங்கள்ல வெடி சத்தம் கேட்டுட்டு வருதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதனை தொடர்ந்து இருள மூழ்கி இருக்கு எல்லை பகுதிகள். உதம்பூருக்கு அனுப்பப்பட்ட ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அளிக்கிற காட்சியின்னு ANI செய்தி வெளியிட்டிருக்காங்க. தாக்குதலை தொடர்ந்து உதம்பூர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தான் ஆபரேஷன் சிந்து என்ற பெயர்ல இந்தியா அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தற்போது 2.0 திட்டத்தப்பதான் இந்த ஒப்பந்தமும் கையெழுத்தானது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தினதுல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டதா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இதற்கு பழி வாங்கும் நோக்கத்தில் இந்தியாவோட வடக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளில் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுச்சு. ஆனால் இந்தியா இஸ்ரேல் ரஷ்யா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானோட முயற்சிகளை தவிடு பொடியாக்குச்சு. தொடர்ந்து 2 நாட்களா நேற்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் முயற்சியை இந்தியா முறியடிச்சது. இதனை அடுத்து தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு குறிப்பாக அமெரிக்கா இதுல தலையிட்டு ஒப்பந்தம் செய்ய வலியுறுத்தியதன் பேர்ல போர் நிறுத்தம் செய்யப்படுவதா இரு நாடுகளும் அறிவிச்சது. போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில மணி நேரங்கள்லயே அமெரிக்கா பேச்சுக்களை என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு. மேலும் 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் ட்ரோன்கள் தென்பட்டதா மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவிச்சிருக்காரு. இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பா இருங்க, அச்சப்பட வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில் அனைவரும் கேட்கிற ஒரே கேள்வி, இந்தியாவுக்கு மதிக்காத இந்த பாகிஸ்தான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கும் மதிப்பில்லையா? மேலும் தற்போது கொடுத்திருக்க அப்டேட்டின் படி பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க இந்தியாவின் மீது எந்த தாக்குதலும் நடத்தல, இரட்டை வேடம் போடும்படி பதிவிட்டிருக்கு பாகிஸ்தான். குறிப்பா இந்தியாவின் மீது விழுந்த தாக்குதல் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது, எங்களோட வெற்றி இது அப்படின்னு எங்கள் நாட்டு மக்கள் இந்தியாவின் மீது கொண்ட வெற்றியினால கொண்டாடிட்டு வராங்கன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. அது போக தற்போது உதவிக்கரம் நீட்டிருக்கு சீனா அரசு எங்களோட சப்போர்ட் எப்பவும் பாகிஸ்தானுக்கு தான் அப்படின்னு பதிவிட்டிருக்கு. இதனால என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, ஒருவேளை சோதனைகளுக்காக, அதாவது ஆயுத சோதனைக்காக இந்தியா மீது போர் தொடுத்து தற்போது இந்த சிக்கல்களை அவங்க தீர்த்து கொண்டார்களா அப்படிங்கிற கோணத்துல விரிவா பார்க்கப்படுது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னும் பாகிஸ்தான் எத்தனை இரட்டை வேடம் போட போதுன்னு. அமெரிக்க அதிபரின் பேச்சுக்கே மதிப்பு இல்லாத கோணத்திலையும் தற்போது இது பேசப்பட்டு வருது. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.